ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பாசுமதி ரைஸ் பிரியாணி குக்கரில் குழையாமல் எப்படி செய்யலாம். நான் எப்படின்னா ஒரு 1/2 கிலோ சிக்கன் பிரியாணிக்கு தகுந்த மாதிரி வெட்டி வாங்கிட்டு வந்திருக்கேங்க. கழுவி க்ளீன் பண்ணதுக்கப்புறம் மல்லித்தூள், மிளகாய்த்தூள், பிரியாணி பவுடர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, தயிர், தண்ணி இல்லாமல் எல்லாம் போட்டு கலக்கி வச்சுக்கலாம். சிக்கனில் தண்ணி விடும், அதனால் ஊற வச்சுக்கலாம். எல்லாம் கலக்கி ஊற வச்சுல ஒரு 1/2 மணி நேரங்க 3/4 மணி நேரம் ஊறட்டுங்க. அது ஒரு பக்கம் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம பிரியாணிக்கு குக்கரில் தான் செய்ய போகிறோம். நல்லா குழையாமல் எவ்வளோ அழகாக செய்யலான்னு வாங்க. சூப்பராக டேஸ்ட்டாக என்னோடய ஸ்டைலில் குக்கர் வச்சதுக்கப்புறம் ஆயில் விட்டதுக்கப்புறம் பிரியாணி இது ஏலக்காய் பிரியாணிக்கு என்னென்ன தேவையோ அந்த மசாலாலாம் போட்டு பொரியதுக்கப்புறம் பெரிய வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், புதினா, தயிர், பாஸ்மதி ரைஸ் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேன். எல்லாம் போட்டு வணங்கினதுக்கு அப்புறம் பச்சை இதானதுக்கப்புறம் மஞ்சத்தூள், பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் போட்டு புதினாவும் போட்டு நல்லா கலரி கொடுங்க. நான் பிரியாணி பேஸ்ட்டு போட்டேங்க. சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் வாங்கி போடுறதுனா போடுங்க, இல்லை பிரியாணி பவுடர் வீட்டில் இருந்தாலும் போடுங்க. பிரியாணி போட்டு பச்சை வாசம் போகணும். அதுக்கப்புறம் தயிர் கொஞ்சம் அதுலேயும் தயிர் ஊற்றணும், இதுலேயும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். தயிர் ஊற்றி நல்லா பச்சை வாசம் போகணும். அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச சிக்கனை எடுத்து போட்டு நல்லா கலரி கொடுங்க. ஆமாம், கலரி கொடுத்ததுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கலரி கொடுங்க. கலர்னதுக்கப்புறம் நம்ம வந்து பாஸ்மதி ரைஸு 1க்கு 3/4 டம்ளர் இல்லை 1/2 டம்ளர் தண்ணி தான் நான் ஊற்றணும் கணக்கு. நான் ஊற வச்சுட்டேன், 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டேன். நல்லா சிக்கன் பச்சை வாசம் போயிடுச்சா, கலர்னதுக்கப்புறம் நம்ம அரிசி தண்ணி எவ்வளோ எடுத்தோமோ, நான் வந்து 2 டம்ளர் அரிசி எடுத்தேங்க. 3 டம்ளர் தண்ணி ஊற்றினேன். ஆமாம், 3 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நெய், எலுமிச்சம்பழம் ஒன்று புழிஞ்சேன். இந்த அரிசியும் போட்டு நல்லா கலரி கொதிக்க வச்சு வேகணும். நீங்கள் குக்கரை மூடு போட வேண்டாம், வேகட்டும். அப்படியே அப்பப்போ கலரி கொடுங்க, உடஞ்சிட போகுது அரிசி. கலரி கொடுத்ததுக்கப்புறம் நம்ம மூடி வச்செல்லாம் தோசைக்கல்லை கீழே வச்சுட்டு சிம்மில் வச்சுட்டு இதுக்கு மேலே குக்கரை வச்சு ஒரு 10 நிமிஷம் சிம்மிலேயே வச்சுருங்க. ஆமாங்க, விசிலெல்லாம் போட வேண்டாம். அதுக்கப்புறம் இறக்கி கலரி பாருங்கள், அப்படியே பலுன்னு இருக்கும். நெய் வேணாலும் ஊற்றிக்கலாம். ஆமாங்க, அப்புறம் கொத்தமல்லி தழை போட்டு இறக்கினேன். சூப்பராக டேஸ்ட்டாக வேறு லெவலில் இருந்துச்சு. பாஸ்மதி ரைஸ் ஈஸியாகவும் இருந்துச்சு, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள்.